கைஜு நம்பர் 8 சீசன் 1ஓட எபிசோட் 8 கைஜு நம்பர் 8ஓட எபிசோட் 8 அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த எபிசோட வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கே போன இடத்துல எங்கே விட்டாங்களோ அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து வைஸ் கேப்டன் ஹொஷினாக்கும் நம்ம காஃப்காவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை நடந்துட்டுருக்கு. 92% பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காம்பேட் பவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ செம்ம பவரில் சண்டை போட்டுட்ருக்காரு மனுஷன். ஸோ அந்த பவரில் நம்ம காஃப்காவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காரு. அவனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க ட்ரை பண்ணுறான். பட் அவன் மேலே ஃபஸ்ட்டு ஒரு அடி விழுந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக அட்டாக் பண்ண காஃப்கா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கைஜு நம்பர் 9 அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவனை அடிக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனும் விட்ற மாதிரி தெரியலையே, தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கான். எல்லா இடத்தையும் துரத்தி அதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மேலே பயங்கரமாக அடி விழுந்துருது. அவன் கையை வெட்டி அங்கே உள்ள அந்த கோரையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்றான். ஸோ கோரை எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம கொஷினாக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அதை தான் அட்டாக் பண்ண போகிறான். பிச்சு போன கையை பார்த்தீங்கன்னா இப்போ காப்கா ரீஜென்ரேட் பண்ணிட்டு எப்படியா முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு ஓட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவன் விட்ற மாதிரி தெரில, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துரத்தி வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ட் இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அந்த கோர் இருக்கிற இடத்த தான் முக்கியமாக அவன் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஹொஷினாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் வித்தியாசமாக இருக்குது, இது ஏன் நான் அட்டாக் பண்ண மாட்டேது, என்ன தாண்டா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஹொஷினாவுமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்துட்டு இருக்கான். டே என்னடா என் கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்காக வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி ஹொஷினா பார்த்தீங்கன்னா இப்போ அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த பிளேட்ஸை ஹீட் ஆக்கி ஒரு பவரை ரிலீஸ் பண்ணுறான். அவன்லேருந்து எஸ்கேப் ஆகிற கேப்பில் அவன் கால் துண்டாயிருது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எகைன் அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கான். வந்து எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கோர் எந்த இடத்துல இருக்கோ அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் காஃப்கா எப்படியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த கத்தியை வச்சு பிளாக் பண்ணிடுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல் பவர் வச்சு அட்டாக் பண்ண மாதிரி வர அவன் அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹொஷினாவை கிடையாது, அவனோட பிளேடை அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேடை துண்டா எடுத்துடுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் தூர போய் விழ அந்த இடத்துல ஸ்மோக் ஆகுது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம காஃப்கா எப்படி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஹொஷினாவுமே பார்த்தீங்கன்னா தூர வந்துடுறான். எப்படி ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா பையன் அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். ஒரு வழியாக அவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்க, சே இப்படி மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் லைட்டாக ஒரு வருத்தத்தில் வந்துட்டு இருக்கான். பார்த்தா விடிஞ்சே போச்சு, விடிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க. மீனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல இந்த கைஜோ போட்டு தர இடத்துல இருந்துட்டு இருக்கா. கிக்கரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம காஃப்கா பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான், என்ன இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ அவனுமே திரும்ப வர எப்படி என்ன நினச்சி ஃபீல் பண்ணிங்க போல அப்படின்னா சொல்ல, நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன் அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கலையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ காஃப்காவில் நடக்கவே முடியல, பெருசு எங்கே போகிறீங்க அவங்களால நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, சாரிம்மா அவனை அட்டாக் பண்ண கைஜோ எஸ்கேப் ஆயிடுச்சு, என்னால் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே நான் ஒன்றும் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நம்ம இக்காராவையும் ரெனோவையும் பார்க்கறதுக்கு தான் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் நிலைமையே பாருங்கள், உங்களாலே நடக்க முடியல, அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்களை தான் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி வந்திருக்கீங்க, நான் உங்ககிட்ட எந்த ஆஃபீஸர் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு பார்த்தா வைஸ் கேப்டன் கண்ணிலே நீங்கள் பட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவளும் பிடிச்ச அவனை கத்திக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹொஷினாவை மீனா பார்க்க வர, ஹொஷினா பார்த்தீங்கன்னா உமனுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இருந்தது இல்லையே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, என்ன பண்ணுறது தோத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஞாபகத்துக்கு அப்படின்னு ஃபோட்டோ வர எடுத்துகிட்டு இருக்கா. இது ஒன்றும் ஜோக் இல்லை, பட் அந்த கைஜு கூட சண்டை போடும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, அது நான் அட்டாக் பண்ணவே இல்லை, அதை இப்படி தான் அழிக்கிறது அப்படி பார்க்கும்போது அதுக்கு கண்டிப்பாக பவர் செம்மையாக இருந்திருக்கும், அது ஒரு டை கைஜு லெவல் கைஜு அப்படின்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணியிருக்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கைஜு அட்டாக் பண்ணிச்சு அந்த மாதிரின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவன் நடந்த சண்டையில் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அது ஏன் என்ன கொள்ளாமல் என் கத்தியை மட்டும் உடச்சிட்டு போச்சு, அதோட ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்க ஏன் ஒரு மனுஷன் மாதிரி இருந்துச்சு, என்னதான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்கான். என்னதான்டா பண்ணுறது அப்படி மாதிரி அவன் இருந்துகிட்டு இருக்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படியா இருந்தாலும் சரி கைஜுவை கொள்றது தான் நம்ம வேலை, அந்த கைஜுவையும் நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மினா மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அந்த காஃப்காவோட டீம் லீடர் மூலமாக. அங்கே நம்ம ரெனோ இச்சிகாவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள அட்டாக் பண்ண வந்த கைஜு அந்த மெயினான இன்னொரு ஹியூமனைட் கைஜு அது கிட்டத்தட்ட ஒரு மனுஷ உருவத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவன் வேற மைக்கில் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான், இவங்களை அட்டாக் பண்ண வந்த ஒரு கைஜு ஃபர்ஸ்ட் மனுஷனோட உருவத்தில் இருந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த கைஜுவால் மனுஷனாக மாற முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கும் போது அப்படியே கட் பண்ணி அந்த ஹியூமனைட் கைஜுவை காட்டுறாங்க. இப்போ இந்த ஹியூமனைட் கைஜு மனுஷனோட உருவத்தில் பார்த்தீங்கன்னா நடுரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு. பின்னாடியே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காரில் வந்து அந்த கைஜுவை பார்க்க அதை பார்த்தீங்கன்னா மனுஷனோட உருவத்தில் நின்றுருக்கு. யார் நீ நடுரோட்டில் நின்றுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது இவரை தாண்டி பின்னாடி வந்து கைஜு மாதிரி உருமாறி அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் கவி முழுங்கிருது. அது நமக்கு காட்டல, பட் அந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் போடுறாங்க, கொஞ்சம் கிரிப்பியாக தான் இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட காரையே எடுத்தது ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷ உருவத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வந்து அந்த புது கைஜுவோட பேர் கைஜு நம்பர் 9 அப்படின்னு. இந்த இடத்துல தான் அதுக்கு கைஜு நம்பர் 9 அப்படின்ற அஃபிஷியலான ஒரு டைட்டிலே கொடுக்குறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அது எகைன் முகம் மாறிக்க இது வேறு திரும்ப மாறுது, திரும்ப மனுஷனாக மாறினடா அப்படின்ற மாதிரி எகைன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மனுஷனாக மாறிட்டு இருக்கான். எக்ஸாக்ட்லி காஃப்காக்கு மாறின மாதிரி தான். அவனால் எப்படி அவனால் கைஜு ஃபார்மை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ இவனால் மனுஷ ஃபார்மை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெனோ பக்கத்தில் கிக்காரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்கா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்க தேங்க்யூ சீனியர் என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா பக்கத்து பெட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இக்காரோ வந்துகிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எது இவர் தான் நம்மளை காப்பாற்றினாரா, கைஜு நம்பர் 8 தானே நம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்க கிக்காரோ என்ன சொல்கிறா, இல்லை தான் அவங்க அதை சொல்லலை, நம்ம காஃப்கா தானே வந்துட்டு அதோட வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது, அதை தான் அவன் மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவன் நிறைய பண்ணியிருக்கீங்க பெருசு, உண்மையிலே நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அவன் கைஜு நம்பர் 8 பற்றி சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே அந்த கைஜு நம்பர் 8 செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, நம்மளை ஈஸியாக அது காப்பாற்றிருச்சு, உண்மையிலே அது செம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கைஜு தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்கா வந்துட்டு பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சீனியர் நீ ஏன் வைக்கப்படுற அப்படின்னு கேட்கும்போது வெக்கலாம் இல்லையே ஒரு முகையே அப்படி தான் அப்படின்ற மாதிரி கிக்கோர் பார்த்தீங்கன்னா அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. மூஞ்சியை நார்மலாக வையாயோ அப்படின்ற மாதிரி. இப்போ கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. இங்கே தான் அவங்க பேஸ் போல் இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்காக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படியே முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து டோர் ஓப்பன் பண்ணால் செஃப் மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ஏகப்பட்ட விலை உயர்ந்த காஸ்ட்லியான மீட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாந்துருக்காங்க. இந்த மீட்டையெல்லாம் கொண்டாந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏப்பா இவ்வளோ காஸ்ட்லியான மீட்டை யாருப்பா கொண்டு வர சொன்னால் இதுக்கெல்லாம் வந்துட்டு காஸ்ட்லி அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா நீ நார்மல் காசே கொடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ காஸ்ட்லியான மீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பெருசு உனக்கு அவரை பற்றி தெரியாதா, எத்தனை நாளாக இருக்கீங்க, அந்த பேர் தான் ஹருஜி இசுமோ டெக்கோட அந்த ஓனரோட பையன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட அந்த சூட்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல அந்த இசுமோ டெக் அவங்களோட அந்த குடும்பத்தோட பையன் தான் இவன், அதைத்தான் இந்த இடத்துல அவன் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இது அந்த பையனா அவனா இவன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் இவனே தான் அவன் அப்படின்னு கிக்கோரும் சொல்லிட்டு இருக்கா. சரி என்னப்பா எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போய் ஒரு வழியாக எல்லாம் உசுரோட வந்துட்டீங்க, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்தது கிடையாது, பட் எல்லாருமே திரும்ப உயிரோட வந்துட்டீங்க, உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுங்கடா சியர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா குடிச்சு கூத்தடிச்சு நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக எல்லாம் சியர்ஸ்ன்றாங்க. எல்லாம் இப்போ குடிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே இப்போ ஜாலியாக இருக்கிறது ரெனோ பார்த்துட்டு பரவாயில்லப்பா எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இப்போல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் என்ன மீனிங்கில் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லைக் உன்னால தாண்டா இந்த பிரச்சனை நடந்துச்சு, உன்னால தாண்டா அந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நம்ம காஃப்காலாம் பார்த்தீங்கன்னா அந்த இசுமோட்டேக்கு அவன் தோல் மேலே கை வச்சு சூட்டு ஏன்டா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு காம்பேட் பவர் இல்லையா அதுதான் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கிக்காரு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. உனக்குலாம் பவரே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை. சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன் ஒழுங்காக இல்லை, நீ ஒழுங்காக வேலை செய்யலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள சின்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்தாங்கன்னா இப்படி தான் சண்டை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம ரெனோக்கும் புரியுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு வந்தால் அந்த ஃபர்ஸ்ட் மிஷனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மிஷனை பற்றி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அவோய் ககுராகின்றவன் நம்ம பெருசு பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்காவை பார்த்துட்டு பெருசு உனக்கா ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா வாடா ஒட்டி ஆர்ம் ரெஸ்லிங் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ம் ரெஸ்லிங் தோத்துறாப்புல சுற்றி பயங்கர கலவரமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹருச்சி இசுமோ கூட அந்த செஃப் பார்த்தீங்கன்னா நின்று ஓரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்ப்பா இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் சாப்பாடு சர்வ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லைங்க இது என் வேலை தானே, நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் எங்கள் அப்பா கிட்ட இன்னும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்சால் ஒரு நாள் பேசுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் பின்னாடி அந்த ஆவோய் ககுராக்கி வந்துடுறான். பேசுறதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது நான் பாத்ரூம் போக வந்தேன் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பாத்ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் ஹோஷினா எல்லாத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா நம்ம காஃப்கா பினோ பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ட்ரெயினிங் கிடையாது, அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவனை வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸராக நான் நியமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ காஃப்கா இப்போ இருந்தால் ஆக்சுவலி அஃபிஷியலாக ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒரு வழியாக பெருசு ஆஃபீஸர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் ஆஃபீஸர் காஃப்கான்னு எல்லாம் நம்ம காஃப்காக்காக சியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் காகுராச்சியும் அருச்சியும் பார்த்தீங்கன்னா வரவன்ட்டு பரவாயில்லப்பா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காஃப்கா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆகிட்டான். அண்ட் இப்போ நம்ம மினாவோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா காஃப்கா நின்றுட்டு காஃப்கா இபினோ ஒரு வழியாக பார்த்தா நீ இப்போ ஒரு ஆஃபீஸர் ஆகிட்ட அண்ட் என்னங்களை உன்னோட டியூட்டியை முழுசாக செலுத்து அப்படின்னு சொல்லும்போது ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் தயக்கத்தில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மினா கூப்பிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சண்டை போடுற காலம் இன்னும் வரல, அதுக்கெலாம் இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம காஃப்கா யோசிக்கிறான் இவன் இன்னும் இதுவே மறக்கல, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டில் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத மீனா நான் உன் கூட சேர்ந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ல
இப்போ பார்த்தீங்கன்னா அவள் சிரிச்சுட்டு பின்னாடி திரும்பிட்டு ஆஃபீஸரை திரும்ப மரியாதைலாம் பேசினேன், அதனால் 50 புஷ்அப் எடு அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறா. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கைஜு நம்பர் 8 அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படின்னு காஃப்கா மூஞ்சி மாறுது. கைஜு நம்பர் 8 அப்புறம் கைஜு நம்பர் 9 இது ரெண்டு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், உடனே ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துருங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே ஆஃபீஸில் நம்ம எல்லாத்தையும் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஹொஷினா தான் உங்களை வந்து இந்த ஆஃபீஸராக ஆக்கிறதுக்கான நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணார், அவரோட நம்பிக்கை கெடுத்துறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டு இருக்கா. அண்ட் இப்போ நைட்டு வரைக்கும் ஆயிடுது. நம்ம நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஃப்கா எகைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவன் திரும்ப தூங்கலான்னு போகும்போது பக்கத்தில் பார்த்தா ஜிம்மில் பற்றி லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. கரண்ட் பில்லை பற்றி அவனுக்கு கவலைப்படுறது இல்லையாடா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஹொஷினா வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காப்ல பிளேட்ஸை வச்சு. அந்த கைஜு நம்பர் 8 கூட அந்த சண்டையை அப்படியே அவர் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம். அதை பார்த்துட்டு காஃப்கா ஆஹா நம்ம கூட நடந்த சண்டை தானே இது அப்படின்னு உட்காந்தா. ஹொஷினா அதை பார்த்துட்டு என்னையாப்பா இங்கே என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை தூங்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சும்மா தான் வந்த ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கைஜு நம்பர் 8 கூட சண்டை போகிறதுக்காக, திரும்ப மட்டும் அது வந்துச்சு ஒரே விட்டு அதோட தலையை வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது காஃப்காவுக்கும் கொஞ்சம் பேதியாகி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுக்கா வந்துக்கிட்டு இருக்கு. ஐ மீன் அதை கற்பனையில் அப்படி காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவனுக்கு வந்து நினச்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இவன் டெரர் ஃபேஸை வச்சுக்கிட்டு என்ன ஆனாலும் சரி நான் அதை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நீ போய் தூங்க, நான் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காஃப்கா என்ன சொல்கிறான், வைஸ் கேப்டன் ஹொஷினா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் அவன் சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் டக்குனு அவன் கழுத்தை பிடிச்சி ஏன்டா 1% பவரை வச்சுட்டு எந்த தைரியத்தில்டா நீ பேசிகிட்டு இருக்க, உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் விட்டுட்டு பரவாயில்ல உன் மேலே எனக்கு 1% நம்பிக்கை இருக்குது அந்த காம்பேட் பவர் மாதிரியே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிடுறாங்க. அண்ட் இப்போ கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க, வானத்தில் காட்டுறாங்க. பார்த்தா ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணி பறந்து போகிற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட பறக்கிற கைஜூஸ்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஒரு கைஜு மேலே சிவப்பு கலரில் எகைன் ஏதோ ஒரு ஹியூமனாய்ட் கைஜு மாதிரி ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை காட்டி வேலையை ஆரம்பிக்க போகிறடா அப்படின்னு அதை சொல்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கான். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான சம்பவம்லாம் வரப்போகுது. ஃபைட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது உண்மையிலேயே. அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.